ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உலகம் உண்டாவதற்கு முன்னதாகவே நீர் எங்கள் மேல் வைத்த அன்புக்கு நன்றி. அந்த அன்பினால் முதுகுமாரன இயேசு எங்களுக்கு அந்த பூமியில் இரட்சகராக தந்தலினபடினால நன்றி அப்பா. இயேசு எங்களுக்காக உன்னதத்தை விட்டு இந்த உலகத்துக்கு வந்து எங்களைப் போல மாம்சரத்தமுடையவராய் பிறந்தீங்களே, அதற்கு நன்றி. எங்களை உதவி செய்வதற்காக தம்மை சோதிக்கப்படவும் பாடுபடவும் தம்மை கையளித்தபடினால நன்றி. கல்வாரிகளை பாவங்களை சாமல் ஏற்றுக்கொண்டு எங்களுக்காக ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்தீங்க, அதற்கு நன்றி அப்பா. மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்து ஜீவனுள்ள நம்பிக்கை கொடுத்து விட்டபடினால நன்றி செலுத்தி நான் சோத்திருக்கிறோம். எங்களுக்கு கற்றுலாவிடாமல் தந்த துணையாளரான பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி. எழுதி கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைகளுக்கு நன்றி, வாக்குத்தத்தங்களுக்கு நன்றி. அதுபடி உண்மையில் ஒரு போதுமானவருமாக இருக்கிறவரே துதிக்கிறோம், சோத்திருக்கிறோம். கிருபினால் எங்கள் ரட்சித்து மீட்டெடுத்த நாளிலிருந்து நாள்தோறும் மாறாமல் இப்படி கிருபைகளை தருகிறவரே நான் சோத்திருக்கிறோம். இந்த நாளிலும் நான் தியானிக்கிற வேத வசனங்களை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தந்தரல வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நாமத்தில் தாழ்மையோடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென். அன்புள்ள ஆண்டவரே இயேசுவே, நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். அன்புள்ள ஆண்டவரே இயேசுவே, நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடேன், உயிர் தந்த தெய்வமே நீர். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடேன், உயிர் தந்த தெய்வமே நீர். ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. பெற்ற தாயும் தந்தையுமானவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடிடும், நீரே வாக்கு மாறாதவரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடிடும், நீரே வாக்கு மாறாதவரே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. எந்தன் சிருஷ்டிகரே, உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே. எந்தன் சிருஷ்டிகரே, உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அழைத்தீரே, பரிசுத்த ஜீவியமே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அழைத்தீரே, பரிசுத்த ஜீவியமே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. பொன்வெள்ளியுமோ பெரும் பேர் புகழோ பண ஆஸ்தியும் வீணல்லவோ. பொன்வெள்ளியுமோ பெரும் பேர் புகழோ பண ஆஸ்தியும் வீணல்லவோ. பரலோகத்தின் செல்வமே என் அருள் இயேசுவே, போதும் எனக்கு நீரே. பரலோகத்தின் செல்வமே என் அருள் இயேசுவே, போதும் எனக்கு நீரே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கிரைஸ்ட் கம்மிங் அண்ட் கிறிஸ்டியன்ஸ், கிறிஸ்துவனுடைய வருகையும் கிறிஸ்தவர்கள் என்கிற தலைப்பில் 2வது செய்தியாக இன்றைக்கு 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 2ஆம் அதிகாரம்
17 20 வசனம் வரைக்கும் வாசித்து நான் தியானிப்போம். 1 Thessalonians chapter 2 verses 17 to 20. சகோதரரே, நாங்கள் இருதயத்தின்படி உங்களோடிருந்து சரீரத்தின்படி கொஞ்ச காலம் உங்களை விட்டு பிரிந்திருந்தபடியினாலே உங்கள் முகத்தை பார்க்க வேண்டுமென்று மிகுந்த ஆசையோடே அதிகமாய் பிரயத்தனம் பண்ணினோம். ஆகையால் நாங்கள் உங்களிடத்தில் வர 2 தரம் மனதாயிருந்தோம். பவுலாகிய நானே வர மனதாயிருந்தேன். சாத்தானோ எங்களை தடை பண்ணினான். எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமுமாயிருப்பவர்கள் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்திலே நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள். நீங்களே எங்களுக்கு மகிமையும் சந்தோஷமுமாய் இருக்கிறீர்கள். கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். இந்த 1 தெசலோனிக்க புஸ்தகத்திலே ஆண்டவராகிய இயேசுவினுடைய வருகையும் கிறிஸ்தவர்களை குறித்தும் அந்த ஒவ்வொரு அதிகாரத்தினுடைய இறுதி பகுதியிலே நாம் பார்க்கின்றோம். கடந்த வாரத்திலே நம்முடைய ரட்சிப்பை குறித்து பார்க்கிறோம். தமக்காக காத்து கொண்டு இருக்கிற ரட்சிப்பை அருளும்படி 2வது தரம் பாவம் இல்லாமல் தரிசனம் ஆவார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது எபிரேயர் 9:27 அதான் வாசிக்கிறோம். இங்கும் அதுதான், இனி வரும் கோபாக்கினை நின்று நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமா இருக்க இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறதை அவர்கள் அறிவிக்கிறார்கள் என்று 1 தெசலோனிக்கர் 1:10 நான் வாசிக்கிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறது அவர் சர்வீஸ், நம்முடைய சேவையை குறித்து வாசிக்கிறோம். பவுல் இந்த ஊழியத்தை செய்தார். பவுல் மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசுவின் சீஷர்கள் யாவரும் இதே எண்ணத்தோடு இதே விதமாக நாம் ஊழியம் செய்ய வேண்டியது அவசியம். எல்லாவற்றிற்கு மேலாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நமக்கு ஒரு முன் உதாரணமாக தேவனுக்கு சேவை செய்கிறது எப்படி என்பதை முன் உதாரணமாக இருப்பவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய மாதிரியை நாம் பின்பற்றி அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நம்முடைய வாழ்க்கையிலே போக வேண்டியது மிக மிக அவசியம். அவர் சர்வீஸ், நமது சேவை. 3 காரியங்கள் வாசிக்கிறோம். பால்ஸ் டிட்டர்மினேஷன், பவுலுடைய உறுதியான நிலையை குறித்து நாம் பார்க்கிறோம். 2வது பால்ஸ் டிஃபிகல்ட்டிஸ், பவுலுக்கு உண்டாருகின்ற இடையூறுகளை குறித்து நாம் பார்க்கின்றோம். 3வது பால்ஸ் டிலைட், பவுலுடைய மகிழ்ச்சியை குறித்து நாம் பார்க்கிறோம். முதல் காரியம் அதில் வாசிக்கும் போது இந்த பகுதியில் பால்ஸ் டிட்டர்மினேஷன், பவுலுடைய ஒரு உறுதியான நிலை. ஏன்னா தன்னுடைய வாழ்க்கையில் மனிதனை சிரமித்து ஆரம்பத்தில் ரொம்ப சந்தோஷமாக சில பேர் ஆரம்பிப்பாங்க. ஆனால் நாட்கள் ஆன உடனே பின்வாங்கி போகிற மக்களை பார்க்குறோம். அது விசேஷமாக இந்த கடைசி நாட்களிலே விசுவாச துரோகம் முந்தி நேரிடும். ஏன்னா அழைத்தவர் உண்மையில் ஒரு முடிவெறுதை நடத்துவார் என்று சொல்லி உறுதியாய் விசுவாசிக்கிறவர்கள் இருப்பார்கள். அந்த விதமாக நம்முடைய வாழ்க்கையிலே அந்த உறுதியான நிலைப்பாடு விசுவாசத்தில் இருக்க வேண்டியது அவசியம். நம்முடைய ஆண்டவருக்கு செய்கிற சேவையிலே உறுதியாக இருக்க வேண்டியது அவசியம். போன தடவை பார்த்த பொழுது தேவனுக்கு சேவை செய்கிறதும் மற்ற மக்களுக்கு தொண்டு செய்கிறதும் அவிசுவாசிகளுக்கு தொண்டு செய்கிறது குறித்து நாம் கடந்த வாரத்தில் பார்த்தோம். இந்த வாரத்தில் அந்த சேவை பண்ணும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே என்ன நோக்கத்தோடு நாம் செய்ய வேண்டும், என்ன நம்ம எதிர்கொள்ள வேண்டியது அவசியம், இப்படி செய்வதனால் நமக்கு என்ன பலன் கிடைக்கிறது என்பதை இதை குறித்து தான் நாம் பார்க்கின்றோம். எனவே முதல் காரியம் பால்ஸ் டிட்டர்மினேஷன். 3 காரியங்களை இந்த பகுதியிலிருந்து 2ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் கவனிக்க முடியும். முதல் காரியம் ஹிஸ் இன்டென்ஷன், 2வது ஹிஸ் இன்ஃப்ளூவன்ஸ், 3வது ஹிஸ் இம்பார்ட்டேஷன். இன்டென்ஷன் சொல்லும்பொழுது அவருடைய நோக்கத்தை குறித்து பார்க்கிறோம். அதே 1 தெசலோனிக்கர் 2:1-2 வசனம் வாசிக்கலாம். 1 Thessalonians chapter 2 verses 1 and 2. சகோதரரே, நாங்கள் உங்களிடத்தில் பிரவேசித்தது வீணாயிருக்கவில்லை என்று நீங்களே அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி முன்னே பிலிப்பு பட்டணத்திலே நாங்கள் பாடுபட்டு நிந்தை அடைந்திருந்தும் வெகு போராட்டத்தோடே தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு சொல்லும்படி நம்முடைய தேவனுக்குள் தைரியம் கொண்டிருந்தோம். எங்கள் போதகம் வஞ்சகத்தினாலும் துராசையினாலும் உண்டாகவில்லை, அது கபடம் உள்ளதாயும் இருக்கவில்லை. எனவே அங்கே சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி, புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி பவுலை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அந்த தெரிந்து கொண்ட அந்த நோக்கம் நிறைவேற வேண்டும் என்பது தான் அந்த ஊழியக்காரனுடைய ஒரு உறுதியான ஒரு நிலைப்பாடாக இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இதே தான் ஒவ்வொரு விசுவாசிக்கும், ஒரு கிறிஸ்தவனும் தேவன் நம்மை எதற்காக இந்த உலகத்தில் வைத்திருக்கிறாரோ அந்த உறுதியான நிலைப்பாடு தனிப்பட்ட முறையிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கையை முடிவு வரைக்கும் உறுதியாய் பற்றிக்கொள்ள வேண்டியது அவசியம். அதே விதமாக நாம் உலகத்திலே ஆண்டவருக்கு சாட்சியாக இருப்பதிலும் ஒரு உறுதியான நிலைப்பாடு இருக்க வேண்டியது அவசியம். ஆண்டவருக்கு சேவை செய்கிறதிலும் நம் உறுதியான நிலைப்பாடு இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஸோ நம்முடைய எதற்காக இந்த உலகத்திலே நாம் வாழ்கிறோம், நம்முடைய நோக்கம் என்ன, குறிக்கோள் என்ன? இப்போ உதாரணத்துக்கு வாசிக்கும் பொழுது ஆதியிலே வாழ்ந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் எபிரேயர் 11:13 வாசிக்கிறோம். இவர்களெல்லாம் விசுவாசத்தினாலே இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் அவர்கள் அழைக்கப்படுறது என்ன பண்ணுறாங்கன்னா, தூரத்தில் அவளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு தங்களை அந்நியர்களும் பரதேசன்னு சொல்லி அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரித்தார்கள். எனவே விசுவாசி துவக்கினவர் ஆண்டவர், துவக்கினது முடிக்கிறவர் ஆண்டவர். எனவே ஆண்டவர் வருகிற வரைக்கும் அந்த விசுவாசத்தை நிலைத்திருக்க வேண்டியது அவசியம். ஆண்டவர் இந்த உலகத்தில் நம்ம சாட்சியாக வைத்திருக்கிறார், இறுதி வரைக்கும் சாட்சியாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஆண்டவருடைய அன்பை நாம் விளங்க செய்து விட்டார், அந்த அன்பிலே நிலைத்திருக்க வேண்டியது அவசியம். இதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அந்த உறுதியான நிலைப்பாடு இல்லை என்றால் ஆண்டவருடைய சேவை என்பது உண்மையான சேவையாக இருக்காது.
எப்படி இருக்குன்னா, உமது நாமத்தால் தீர்க்க தரிசனம் உரைத்தோம், அற்புத அடையாளம் செய்தோம், பிசாசை துரத்தினோம் என்று சொல்லி கொண்டு இருக்கலாமே ஒழிய நோக்கம் என்ன? பிதாவின் சித்தம் செய்ய வேண்டியது அவசியம். இப்போ பவுல் புறஜாதிகளுக்கு சுவிசேஷகனாக இருக்கும்படி, அப்போஸ்தலனாக இருக்கும்படி கர்த்தர் அழைத்தார். பேதுருவையும் மற்றவர்களையும் யூத மக்களுக்கு விருத்தேசனம் உள்ளவர்களுக்கு ஊழியத்தை செய்யும்படி அப்போஸ்தலராக இருக்கும்படி ஆண்டவர் அழைத்தார். ஒவ்வொரு விசுவாசிகளையும் இந்த உலகத்திலே ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இயேசுவுக்கு சாட்சிகளாக இருக்க வேண்டியது அவசியம். பொதுவான ஒரு காரியம். அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரிந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். நம்முடைய நோக்கம் என்ன? இந்த உலகத்தில் ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்கணும். நாம் சாட்சியாக வாழணும். சாட்சி இயேசுவை பற்றி சாட்சி கூற வேண்டும். அதனால் இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள், அந்த காலத்தில் இருக்கிற மக்கள் ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்க வேண்டியது மிக மிக அவசியம். இது நம்முடைய பிரசித்தம் முக்கியமில்லை, கர்த்தர் பிரசித்தமாக வேண்டியது அவசியம். எபேசியருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரத்தில் ஊழியர்களை ஏற்படுத்தினார். அந்த ஊழியர்களை ஏற்படுத்திய நோக்கம் என்ன? அது 4ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்திலிருந்து வாசிப்போம். அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமும் உள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாயிருக்கும்படியாக அப்படி செய்தார். அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாயிருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவமும் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே, ஒவ்வொரு அவயவமும் தன் அளவுக்கு தக்கதாக கிரியை செய்கிறபடியே, அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிறதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. எனவே நாம் வளர்கிறது மாத்திரமல்ல, முழு சபையாய் சரீரமாகிய சபையானது வளர்ச்சி அடைய வேண்டியது மிக மிக அவசியம். ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வளர்ச்சி மாத்திரமல்ல, ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய பரிசுத்தம் மாத்திரமல்ல, அந்த சபை விசுவாசிகள் யாவரும் எப்படி ஒரு அவயத்தில் குழந்தை பிறந்துருச்சுனாக்கா, அந்த சிறு குழந்தையாக இருக்கிற பிள்ளையின் வளர்ச்சி எல்லாம் அதனுடைய சரீரம் முழுவதும் தலையிலிருந்து கால் வரைக்கும் ஒரே ஒழுங்காக வளர்கிறது. அதுபோல தான் நாம் வளரணும். நம்முடைய சபை மக்களும் இந்த உலகத்தில் இருக்க ஒவ்வொரு கிறிஸ்தவர்கள் வளர வேண்டிய அந்த நோக்கம் இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். சும்மா ஒரு பக்தியாக இருக்கிறது அது பிரயோஜனம் அல்ல. அல்லது சபையில் சேர்ந்துட்டு அந்த சபையுடைய கொள்கைகளை மாத்திரம் போதித்து செஞ்சுவிட்டு நானும் ஊழியம் செய்கிறோம் என்று சொல்கிறது அல்ல. பிதாவின் சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். பிதாவின் சித்தம் செய்ய வேண்டியது அவசியம். எனவே ஊழியம் செய்கிறது என்பது நம்முடைய நோக்கம் என்ன? பிதாவை மகிமைப்படுத்தணும். இயேசு அதுதான் செய்தார், நாமும் அதை தான் செய்ய வேண்டியது அவசியம். 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் வாசிக்கிறோம். அதே 1 தெசலோனிக்கேயர் 1:5 வாசிக்கிறோம். எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோட மாத்திரமல்ல, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. எனவே அந்த நோக்கம் சரியாக இருந்தால் தான் ஆண்டவருடைய உதவி ஒத்தாசை, அந்த ஆண்டவருடைய அந்த ஆற்றலானது அந்த வசனங்களின் மூலமாக அது செயல்படும். அதான் பவுல் வெறும் வசனத்தோடு மாத்திரமல்ல, வல்லமையோடும் பரிசுத்தாவியோடும் முழு நிச்சயத்தோடு கூட வந்தது. நோக்கம் சரியாக இருந்தால் தான் ஆவியானவருடைய கிரியை செய்வார். இப்போ யோவான் 8:29 வாசிக்கும் போது, நான் எனக்கு பிதாவுக்கு பிரியமானவர்களை செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடுகிறதில்லை என்று சொல்கிறார். எனவே நம்முடைய நோக்கம் சரியாக இருந்தால் தான் ஆண்டவர் நோக்கத்தை அறிந்திருக்கிறார். ஏன்னா யோவான் 2ஆம் அதிகாரத்தில் கடைசியில் வாசிக்கிற, மனிதனுடைய இருதயத்தில் இருக்கிறதை அவர் அறிந்தபடினாலே ஒருவனும் அவனை குறித்து ஒருத்தரை குறித்து அவனுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா யோவான் 6:64-65 வசனம் வாசிக்கிறோம், தன்னை விசுவாசிக்கிறவன் இன்னான் என்றும் தன்னை காட்டிக் கொடுக்க போவர் இன்னான் என்றும் ஆதி முதலாக இயேசு அறிந்திருந்தபடியால் ஒருவன் பிதாவின் அருளை பெறாவிட்டால். அப்போ பிதாவின் அருள் யாருக்கு கிடைக்கும்? ரோமர் 9:16 வாசிக்க, விரும்புகிறனாலும் அல்ல, ஓடுகிறனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே ஆகும். அப்போ எவன் மேல் இரக்கமாக இருக்கிறாரோ, எவன் மேல் கிருபையாக இருக்கிறாரோ அவன் மேல் கிருபையாக இருப்பார். அப்போ இயேசு எப்படி பிதாவுக்கு பிரியமானதை செய்தாரோ, எப்படி பவுல் தன் வாழ்க்கையில் நான் மனுஷனே தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன், யாரை பிரியப்படுத்த பார்க்கிறேன், நான் இன்னும் மனுஷனை பிரியப்படுத்துகிறேன், இந்த தேவனுடைய ஊழியன் அல்ல. நோக்கம் சரியாக இருந்தால் தான் ஆவியானுடைய உதவியும் ஒத்தாசையும் இருக்கும். நம்முடைய உலக பிரகாரமான அறிவு ஞானத்தை நாம் பயன்படுத்தி போவோமானால் ஆவியானுடைய துணை இருக்காது. இப்போ இயேசு பிரசங்கம் பண்ணுறாரு. இயேசு பிரசங்கம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 5 அப்பத்தை 5000 பேர் பங்கிட்டு கொடுக்குறாரு. அங்கே சாப்பிட்டு 5000 பேர் ரசிக்கப்படலை. எனவே நம்முடைய நோக்கம் என்ன? அந்த ஆத்துமாக்கள் ரசிக்கப்படணும். அதுதான் பாவிகளை ரசிக்க கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமாக இருக்கிறது என்று சொல்லி பவுல் சொல்கிறார். இன்றைக்கு அதிகமான நற்செய்தி கூட்டங்கள் எதுவாக இருக்கிறதுனா, சுகம் கொடுக்குற ஊழியம், ஆசீர்வாதம் கொடுக்குற ஊழியம், பிசாசை துரத்துகிறது, வேதனையா கவலையா, இதுதான் சொல்லி கொண்டு இருக்கிறார்களே. அந்த ஆத்மா ரசிக்கப்பட வேண்டும் என்கிற அந்த பாரம் நோக்கம் இருக்க வேண்டியது அவசியம்.
ஏன்னா லூக்கா 24:47 சொல்கிறார், மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் கடவுது என்று சொல்லி இருக்கும் பொழுது ஆண்டவருடைய நோக்கம் அதன் மூலமாக வெளிப்படுகிறது. அந்த நோக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் புரிந்து கொண்டு நம்ம அதை செயல்படும் போது ஆவியானவருடைய உதவியும் ஒத்தாசை இருக்கும். உதாரணமாக அப்போஸ்தலர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 43வது வசனத்தில் 44வது வசனம் இப்படி வாசிக்கிறோம். ஆக்ட் சாப்டர் 10 verse 43 and 44. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். இதே மாதிரி தான் தியத்திரா சபையில் பிலிப்பு பட்டத்தை வாசிக்கும் பொழுது தியத்திரா சபை அந்த சகோதரிகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். பவுல் சொல்கிறதை கவனிக்கும்படிக்கு லீதியாளின் உள்ளத்தை கர்த்தர் திறந்தார். அதுபோல் நாம் சேவை செஞ்சு பிரயோஜனம் இல்லை. அந்த சேவையானது தேவனுடைய நோக்கத்தை அறிந்து செய்யணும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்யணும், அது கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக செய்ய வேண்டும். அந்த நோக்கம் சரியாக இருந்தால் தான் ஆவியானவருடைய உதவி ஒத்தாசை நமக்குள்ளே இருக்கும். எனவே நம்முடைய உபதேசம் எது வேணாலும் இருந்துச்சுனாலும் ஆவியான உதவி செய்வார் என்று சொல்லி ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையில் எண்ணிவிடக்கூடாது. அதில் தான் ஆண்டவர் பரிசேயர் சதுசேயரெல்லாம் பார்த்துச்சுன்னா குருடருக்கு வழிகாட்டுகிற குருடர்கள் என்று சொன்னார். எனவே அவர்கள் எவ்வளோதான் பக்தி உள்ளவர்களாக இருந்தாலும் அவர்கள் மனக்கண் குருடாக்கிறது, சத்தியத்தை அறியவில்லை. அவர்கள் தாங்களும் போக மாட்டார்கள், போகிறீர்களே விட மாட்டார்கள், வேதபாறை பரிசேயர் உங்களுக்கு ஐயோ என்று சொல்கிறார். ஸோ ஹிஸ் இன்டென்ஷன், அவருடைய நோக்கம் சரியாக இருந்தது. அதே போல் நம்முடைய நோக்கம் சரியாக இருக்கணும். ரெண்டாவது ஹிஸ் இன்ஃப்ளூயன்ஸ், அவருக்கு இருந்த அந்த தாகம், அந்த ஏக்கம் அந்த இருந்தபடினால தான் ஆவியானுடைய துணையும் ஒத்தாசையும் அவரோடு கூட இருந்தது. ஆவியானவர் கூட இருந்து கிரியை நடப்பிக்க 2ஆம் அதிகாரம் 4-8 வரைக்கும் வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கர் 2:4-8 வரைக்கும். சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் தேவன் எங்களை உத்தமர் என்று எண்ணினபடியே நாங்கள் மனுஷருக்கு அல்ல, எங்கள் இருதயங்களை சோதித்தருகிற தேவனுக்கே பிரியமுண்டாக பேசுகிறோம். உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நாங்கள் ஒரு காலம் இச்சகமான வசனங்களை சொல்லவும் இல்லை, பொருளாசை உள்ளவர்களாய் மாயம் பண்ணவும் இல்லை. தேவனே சாட்சி, நாங்கள் கிறிஸ்துவின் அப்போஸ்தலராக உங்களுக்கு பாரமாய் இருக்கக்கூடியவர்களானாலும் உங்களிடத்திலாவது மற்றவர்களிடத்திலாவது மனுஷரால் வரும் மகிமையை நாங்கள் தேடவில்லை. உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டோம். பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சையாயிருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல் நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்கள் ஆனபடியினாலே எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க மனதாயிருந்தோம். எனவே நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு அந்த பக்தன், அந்த ஊழியக்காரன் ஊழியம் செய்தார். எப்படி இயேசு கிறிஸ்து கோதுமை மணி நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகியில் மிகுந்த பலனை கொடுக்கும். அதனால தான் பவுல் சொல்கிறார், இனி நான் அல்ல, இயேசு எனக்குள் பிழைத்திருக்கிறார். இப்பொழுது நான் மாம்சத்தில் பிழைத்திருப்பதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மையே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். 2 கொரிந்தியர் 5:14 சொல்கிறார், கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. இயேசு எல்லாருக்காக மரித்தார். ஆனால் பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கத்தக்கதாக அவர் எல்லாருக்காக மரித்தார் என்று நிதானிக்கிறோமே. எனவே நம்முடைய நோக்கம் சரியாக இருந்தால் ஆவியானுடைய துணையும் ஒத்தாசை இருக்கும். அதுதான் ஆதி திருச்சபையில் இருந்தது. மார்க்கு எழுதிய சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் அவர்களுடனே கூட இருந்து கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். எனவே வல்லமையோடும் பரிசுத்தாவியோடும் உள்நிச்சயத்தோடு வரும்பொழுது அவருடைய மனக்கண்களை ஆண்டவர் திறப்பார். விசுவாசிகளோட மனக்கண்களை திறப்பார். அந்த ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அதான் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் பொழுது 15வது வசனத்தை வாசிக்கலாம். 14-15 வசனம். 2 கொரிந்தியர் சாப்டர் 4 verses 14 and 15. கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி உங்களுடனே கூட தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறோம். தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. இன்றைக்கி நிறைய தவறாக என்ன பண்ணுறாங்க, சோத்திரத்தினாலே கிருபை பெருன்னு சொல்லி சோத்திரம் அது அந்த மாதிரி ரெப்படேஷன் கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். அந்த மாதிரி ரெப்படேஷன் வீண் வார்த்தைகளை அளப்பாதேயுங்கள்னு சொல்லி மத்திய 6ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார். பவுல் போய் ஆண்டோடைய சித்தத்தை அறிந்து அது நோக்கம் நிறைவேற வேண்டும் என்கிற பாரத்திலே அவர் என்ன பண்ணுகிறார், அது வல்லமையோடு பரிசுத்தால் முழு நிச்சயத்தை வரத்தக்கதாக விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன் என்று சொல்கிறார். செய்ய வேண்டியது கடமை, கிரியை அதை உறுதிப்படுத்துகிறவர் கர்த்தர். எனவே அந்த நோக்கம் நமக்கு சரியாக இருந்துச்சுன்னா தான் அந்த வார்த்தையானது உள்ளத்திலே அது விதைக்கப்படும். அது விதைக்கப்படும் போது தான் அநேகர் என்ன பண்ணுறாங்க, அந்த விசுவாசித்தவரோட வாழ்க்கையில் அந்த ரட்சிப்பு நிறைவேறுகிறது. ரட்சிப்பு நிறைவேறும் பொழுது அவர்கள் சந்தோஷத்தோடு கர்த்தருக்கு சோத்திரம், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், கர்த்தர் என்னை ரட்சித்து விட்டார், நான் விடுதலாக்கப்பட்டு விட்டேன் என்ற சந்தோஷம் மகிழ்ச்சியும் அவருடைய வாழ்க்கையில் உண்டாகிறது. ஏன்னாக்கா அது ஆவியானுடைய கிரியை, அது மனிதனுடைய கிரியை இல்லை. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரிகைகளினாலே உண்டாகாமல் கிருபையினாலே உண்டாயிற்று.
ஸோ முதல் இன்டென்ஷன் என்ன? இன்ஃப்ளூயன்ஸ் ஹிஸ் இம்பார்ட்டேஷன். அவர் எதை அவர்களுக்கு சொன்னார், அவருடைய தெரிவித்த காரியம் என்ன என்பதை குறித்து வாசிக்கிறோம். யாரை கொண்டு அதை செய்கிறார் என்பதை குறித்து வாசிக்கும்போது முதலாவது 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் முதல் 4 வசனம் வாசிக்கலாம். 1 Corinthians chapter 2 verses 1-4. சகோதரரே, நாங்கள் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக வரவில்லை. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். அல்லாமலும் நான் பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் உங்களிடத்தில் இருந்தேன். உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நய வசனமுள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாய் இருந்தது. அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம், இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, அழிந்து போகிறவர்களாகிய இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல. உலகத் தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த இரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. மகிமையின் கர்த்தரை அவர்கள் என்ன பண்ணாங்க? சிலுவையில் அறைந்திருக்க மாட்டார்களே. அப்படின்னு வாசிக்கும் பொழுது அந்த வசனத்தில் வாசிக்கிறோம், உங்கள் விசுவாசம் மனுஷன் தேவனுடைய பலத்திலே இருக்க வேண்டுமாம். அப்போ வல்லமையோடு பரிசுத்தோடு முழு நிச்சயத்தோடு கூட வர வேண்டியது அவசியம். கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். அந்த வசனங்களில் நான் வாசிக்கும் பொழுது அவர் எதை விதைக்கிறார்கள்? அவருடைய வாழ்க்கையில் தேவனுடைய சித்தம், தேவனுடைய வார்த்தையை விதைக்கிறார்கள், உலக ஞானம் அல்ல. ஏன்னா கொலோசியர் 2:8 வாசிக்கிறோம், லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷனுடைய பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. அதனால் இயேசு இந்த பூமியில் ஊழியம் செய்த நாட்களில் நான் சுயமாய் ஒன்றும் சொல்லுகிறதில்லை, நான் சுயமாய் ஒன்றும் செய்கிறது இல்லை. பிதா எனக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை நான் சொல்கிறேன். பிதா செய்ய குமாரன் காணுகிறது எதுவோ அதுவே குமாரன் தானும் செய்கிறார். அதே விதமாக நமக்கு பரிசுத்த ஆவியானவரை ஆண்டவர் தந்திருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வாராம்? தான் சுயமாய் ஒன்றும் சொல்லாமல் ஒன்றும் செய்யாமல் என்னுடைய இதிலிருந்து எடுத்து உங்களுக்கு போதிப்பதனால என்னை மகிமைப்படுத்துவார், இயேசுவை மகிமைப்படுத்துவார் பரிசுத்த ஆவியானவர். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் அந்த மகிமை யாருக்கு போகிறது? யாரை நாம் மகிமைப்படுத்துகிறோம்? யாரை அவருடைய உள்ளத்தில் விதைக்கிறோம்? இயேசு விதைக்கப்பட வேண்டியது அவசியம். இயேசுவை அவர்களை விசுவாசிக்கணும். ஆண்டவர் மாதிரி ரட்சிக்கப்பட நாங்கள் என்ன செய்யணும்? கர்த்தராய் இயேசுவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போஸ்தலர் 4:12 வாசிக்கிறோம், அவரால் அன்றி வேறு ஒருவரால் ரட்சிப்பில்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனிதர்களுக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. இந்த ஒரு உறுதியான நிலைப்பாடு பவுலுக்கு இருந்தது. அதனால் இயேசுவை குறித்தே முன்னிறுத்துக்கிறார். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 5ஆம் வசனம் வாசிக்கிறோம், நாங்கள் எங்களையே அறிவியாமல் இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ அவருடைய ஊழியக்காரர் என்றும் சொல்லுகிறோம் என்று சொல்லுகிறார். எனவே நோக்கம் நாம் முன்னாடி வரக்கூடாது, நமக்கு இயேசு முன்னிறுத்தப்பட வேண்டியது அவசியம். நம்முடைய மகிமை அல்ல, ஆண்டோடைய மகிமை வெளிப்பட வேண்டியது அவசியம். நம்முடைய கிரியை முக்கியமல்ல, நம்முடைய ஆண்டவருடைய கிருபை வெளிப்பட வேண்டியது அவசியம். எனவே நம்மை தாழ்த்தி ஆண்டவர் உயர்த்தும் பொழுது தான் யோவான் 3:30 வாசிக்கிறபடி நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும் என்று சொல்கிறபடியே நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் நம்மை வெறுமையாக்கி கர்த்தரை உயர்த்தும் பொழுது தான் ஆவியானுடைய கிரிகை எப்பொழுது இருக்கும். ஆவியில் எளிமையுள்ளவன் பாக்கியவான், பரலோக ராஜ்யம் அவனுடையது. ஸோ பால்ஸ் டிட்டர்மினேஷன், அதே விதமான உறுதியான நிலைப்பாடு இருக்கணும். அதான் பவுல் தீமோத்தேயு சொல்கிறார். 1 தீமோத்தேயு 1:18 வாசிக்கும் பொழுது 18-19 வசனம் இப்படி வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயு chapter 1 verses 18 and 19. குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு. இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். இமனேயும் அலெக்சந்தரும் அப்படிப்பட்டவர்கள். அவர்கள் தூஷியாதபடி சிட்சிக்கப்பட அவர்களை சாத்தானிடத்தில் ஒப்புக்கொடுத்தேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே நல் மனசாட்சி உடையவர்களாக இருக்கணும். ஏன்னா இந்த கடைசி நாட்களிலே இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாய கப்பல் அதை சேதப்படுத்துகிறார்கள். இந்த நிலைமை தான் அந்த கடைசி. அதனால தான் 1 தீமோத்தேயு 4:1 சொல்கிறார், பிற்காலங்களில் மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு பிசாசு உபதேசங்களுக்கு செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போய் விடுவார்கள். எனவே இந்த கடைசி நாட்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நாம் என்ன நிலையிலே நாம் உறுதியாக இருக்கிறோம், எதை நாம் சொல்ல வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எப்படி செய்தால் ஆண்டவர் கிரியை செய்வார், துணை செய்வார். அப்போ அப்படி செய்வதனாலே நமக்கு என்ன பலன் கிடைக்கப் போகிறது? மாம்சத்திற்கென்று விதைக்கிறோன், மாம்சத்தினாலே அழிவே இருப்பான்.
ஆவிக்கென்று விதைக்கிறவனோ ஆவினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். மோசம் போகாதவர்கள் தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஓட்டார். மனிதன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். ஸோ பால்ஸ் டிட்டர்மினேஷன், அவருடைய உறுதியான நிலைப்பாடை குறித்து. ரெண்டாவது பால்ஸ் டிஃபிகல்ட்டிஸ். இப்போ இது அவர் இவ்வளோ தூரம் செய்கிறார்னாக்கா என்ன விதமான சூழ்நிலையில் அவர் செய்கிறார். இப்போ இயேசு குறித்து பார்ப்போம். இயேசுடைய வாழ்க்கையிலே தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையிலெல்லாம் பார்க்கும் பொழுது அவர் எந்த சூழ்நிலையிலே கர்த்தருக்கென்று அவர்கள் சேவை செய்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். அது வாசிக்க 3 காரணம் வாசிக்கிறோம். ஸ்பைட்ஃபுல் அப்பியரன்ஸ், அதாவது வெறுக்கத்தக்க ஒரு தோற்றம் அவருக்கு இருக்கிறது. ரெண்டாவது சோஷியல் அஜிடேஷன்ஸ், சமுதாய கலவரம் அவருடைய வாழ்க்கையில் நடந்தது. மூன்றாவது ஸ்பிரிச்சுவல் அக்ரெஷன், அதாவது ஆவிக்குரிய தாக்கம் அவருடைய ஊழியங்களிலே இருந்ததை நாம் பார்க்கிறோம். முதல் ஸ்பைட்ஃபுல் அங்கே அப்பியரன்ஸ், அவனுடைய தோற்றம் அட்ராக்டிவாக இல்லை. 2 கொரிந்தியர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் சாப்டர் 10:10. அவனுடைய நிருபங்கள் பார யோசனையும் பலமும் உள்ளவைகள், சரீரத்தின் தோற்றமோ பலவீனமும் வசனம் அற்பமுமாய் இருக்கிறது என்கிறார்களே. எனவே அந்த கொரிந்து சபையார் என்ன பண்ணுறாங்க, அப்போலோட பிரசங்கத்தை கேட்குறாங்க. அப்போலோட பிரசங்கம் சாதுரியவானாக இருந்தான். எனவே எலக்வன்சி அவனுக்கு இருந்தது. ஆனால் பவுலை குறித்து பார்க்கும்பொழுது பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கம் என்று சொல்லி, அந்த பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று என்று சொல்லி பார்க்கும். ஏன்னா ரட்சிப்பு கர்த்தருடையது, நம்முடைய சாமர்த்தியத்தில் வருகிறதல்ல. எனவே தான் அங்கே வசனத்தை வாசி அவனுடைய தோற்றத்தை பார்க்கும் பொழுது அவன் அருவருக்கத்தக்க வெறுக்கத்தக்க ஒரு தோற்றம் அவருக்கு இருக்கிறதாக நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு ஊழியம் செய்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, வெறுக்கத்தக்க ஒரு தோற்றத்தை காண்பிக்கிறார்களா அல்லது மக்களால் விரும்பத்தக்க ஒரு தோற்றத்தை காண்பிக்கிறார்களா? இயேசு எப்படி செய்தார்? அது எல்லாவரைப் போல சாதாரண யூதரை போல தான் இருந்தார். ஆனால் அந்த ஆதி திருச்சபையில் வாழ்ந்த அப்போஸ்தலர்கள் எப்படி இருந்தார்கள், இன்றைக்கு ஊழியர்கள் எப்படி இருக்கிறார்கள், இதை நாமே தீர்மானித்துக் கொள்வோம். நம்முடைய தோற்றமானது பிரசித்தமாக இருந்தால் எல்லாருக்கும் அதை ஏற்றுக்கொள்வார் என்று நினைக்கிறோம். அப்படி ஒருபோதும் இல்லை. நம்முடைய வாழ்க்கையை நம்மை முன்னிறுத்தக்கூடாது, மக்களை முன்னிறுத்த வேண்டும். வாசிக்கலாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 40ஆவது வசனம் வாசிக்கலாம். ஜான் சாப்டர் 5:40. அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை. நான் மனுஷரால் மகிமையை ஏற்றுக்கொள்கிறதில்லை. உங்களில் தேவ அன்பு இல்லை என்று உங்களை அறிந்திருக்கிறேன். எனவே தேவ அன்பு இருக்கிறவன் ஒருபோதும் தன்னை உயர்த்த மாட்டான், தன்னை முன்னிறுத்த மாட்டான், பிரசித்தப்படுத்தவே மாட்டான். தன்னுடைய தோற்றம் எப்படி இருக்கிறது முக்கியம் இல்லை. ஆண்டவரை அவர்கள் விசுவாசிக்கணும், ஆண்டவரை முன்னிறுத்த வேண்டியது அவசியம். இதுதான் பவுலுடைய வாழ்க்கையில் இருந்தது. அதே 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது 14, 15, 16 வசனம் 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 14, 15, 16 வசனம் வாசிக்கலாம். எப்படியெனில் சகோதரரே, யூதேயா தேசத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான தேவனுடைய சபைகளை நீங்கள் பின்பற்றினவர்களாகி அவர்கள் யூதராலே எப்படி பாடுபட்டார்களோ அப்படியே நீங்களும் உங்கள் சுய ஜனங்களாலே பாடுபட்டீர்கள். அந்த யூதர்கள் கர்த்தராகிய இயேசுவையும் தங்கள் தீர்க்கதரிசிகளையும் கொலை செய்தவர்களும் எங்களை துன்பப்படுத்தினவர்களும் தேவனுக்கு ஏற்காதவர்களும் மனுஷர் யாவருக்கும் விரோதிகளுமாயிருந்து புறஜாதியார் ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் அவர்களோட பேசாதபடிக்கு தடை பண்ணுகிறார்கள். ஸோ ஸ்பிரிச்சுவல் அங்கே ஸ்பைட்ஃபுல் அப்பியரன்ஸ், அதாவது அவருடைய வாழ்க்கையில் வெறுக்கத்தக்க தோற்றம் இருந்தது மாத்திரமல்ல, அவருடைய வாழ்க்கையில் சமுதாயத்தினுடைய எதிர்ப்பு அங்கே இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். சமுதாய எதிர்ப்பு இருக்கிறதுனால அது கர்த்தர் கிரியை செய்ய மாட்டார்னு ஒருபோது நம்முடைய வாழ்க்கையில் எண்ணிவிடவே கூடாது. ஆண்டவரை சொல்லிட்டார், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. 1 யோவான் 3 வாசிக்கிறோம், உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதிருங்கள். எனவே உங்களை பகைக்கிறதா என்னை பகைத்தது என்று இயேசு சொல்லுகிறார். எனவே இந்த உலகத்திலே நாம் உலகத்துக்கு நாம் வெளிச்சமாக இருக்க வேண்டும், பூமிக்கு உப்பாய் நாம் இருக்க வேண்டியது அவசியம். எனவே ஒருவன் என்னை பின்பற்றி விரும்பினால் அவர் சொல்கிறார், அவன் என் பின்னே வர கடவன் என்று சொல்கிறார். அப்போ அவன் ஜீவ ஒளி உள்ளவனாய் என்றைக்கு பிரகாசிக்கிறவனாய் அவன் காணப்படுவான். எனவே இன்றைக்கு ஆதி திருச்சபையில் வாழ்ந்த ஆதி நாட்களில் வந்த தீர்க்கதரிசிகளையும் அவர்கள் எதிர்த்தார்கள், கொலை செய்தார்கள். ஆண்டவராய் இயேசுவையும் செய்தார்கள். ஆதி அப்போஸ்தலர்களை கிறிஸ்துவரை 300 வருடம் அவள் சபையானது துன்பப்படுத்தப்பட்டு அநேக இரத்த சாட்சிகளாக அவர்கள் மரிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். 3ஆம் அதிகாரம் வசனத்தில் 3-4 வசனம் வாசிக்கலாம். அதே 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 3-4 வசனம். இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. நமக்கு உபத்திரவம் வருமென்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு முன்னறிவித்தோம், அப்படியே நேரிட்டதென்றும் அறிந்திருக்கிறீர்கள். எனவே இவங்க மறைக்கல, ஒளிவு மறைவாக இன்றைக்கு சொல்லுகிறது போல பாடுகளே இருக்காது, பிரச்சனைகளே இருக்காதுன்னு சொல்லி இன்றைக்கி சொல்கிற ஆசீர்வாதம் எப்போதும் உயர்வு தான். ஆண்டவர் நம்ம உன்னதத்தில் உட்கார வச்சிருக்கிறார். அதை விட பெரிய உயர்வு தேவையில்லை. உன்னதத்திலே அவரோடு கூட உட்கார வைத்திருக்கிறார் ஆவிக்குரிய ரீதியாக. ஏன்னா மனுஷனுடைய மகிமையெல்லாம் புல்லை போல இருக்குது, பூவை போல உதிர்ந்து போகக்கூடியது.
அழிந்து போகக்கூடிய ஒரு மகிமை. ஆண்டவர் நமக்கு அழிவில்லாத மகிமையை நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். எனவே அப்படி இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் பிசாசனுடைய தாக்குதல் நம்முடைய வாழ்க்கையில் எப்போது இருக்கும்? சமுதாயத்தினுடைய எதிர்ப்பு நமக்கு இருக்கும். ஏன்னா உலகத்தின் ஆவி நம்ம எதிர்க்கிறது. இயேசு சொல்கிறார், என்னோடு இராதவன் எனக்கு விரோதியாக இருக்கிறான், என்னோடு சேர்க்காதவன் அவன் சிதறடிக்கிறான். இந்த உலகத்தின் அதிபதி இடத்துக்கு வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று இயேசு சொல்கிறார். எனவே 1 யோவான் 2, 15, 16, 17 வசனம் வாசிக்கிறோம். 1 John chapter 2 verse 15, 16 and 17. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். எனவே தேவனுடைய சித்தத்தை செய்கிறவன் தான் பிழைத்திருப்பான். எனவே உலகத்தில் சமுதாயத்தை பிரியப்படுத்துகிறது அல்ல. கலாத்தியர் 1:10 வாசிக்கிறோம், நான் மனுஷனையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன், யாரை பிரியப்படுத்த பார்க்கிறேன், நான் இன்னும் மனுஷனை பிரியப்படுத்துகிறேனா இருந்தால் தேவனுடைய ஊழியன் அல்ல. மத்திய 6:24 வாசிக்கிறேன், 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய ஒருவரானும் கூடாது, உலகத்துக்கும் பொருளுக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய ஒருவரானும் கூடாது. எபிரேயர் 9:14 வாசிக்கிறோம், நித்திய ஆவியினால் நம்மை நாமே பரிசுத்த பலியாக போடுத்த இயேசுவின் இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நம்முடைய மனசாட்சியும் செத்த கிரிகளரை சுத்திகரிப்பது எவ்வளோ நிச்சயம். எனவே நல் மனசாட்சியுடையவர்களாக இருக்கணும், ஆண்டவர் நாமத்துக்கு மகிமையாக ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கணும், இயேசுவை முன்னிறுத்த வேண்டியது அவசியம். இப்படி செய்யும்போது உலகத்தின் ஆவி நம்ம எதிர்க்கும் பகைக்க தான் செய்யும். பவுல் பிலிப்பியர் 1 27 வசனத்திலிருந்து அவர் கூறுகிற வார்த்தைகளை நாம் கவனமாக கேட்போம். Philippians chapter 1 verse 27 onwards. நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்மாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் மறலாதிருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் மறலாதிருக்கிறது அவர்கள் கெட்டுப்போகிறதற்கும் நீங்கள் ரட்சிக்கப்படுகிறதற்கும் அத்தாட்சியாக இருக்கிறது. இதுவும் தேவனுடைய செயலே. ஏனெனில் கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. எனவே நான் ரொம்ப உலகத்தில் பிரசித்தமான ஆளாக இருக்கணும், நான் என்னுடைய தோற்றம் எல்லாருக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக கவர்ச்சிக்கக்கூடியதாக இருக்கணும் அப்படின்னு ஒருபோது நம்முடைய வாழ்க்கை என்னக்கூடாது. தேவன் அப்படி செய்கிறவர் அல்ல. ஏன்னா இயேசுவை அப்படி செய்யலையே. இயேசுவை முகத்திலே காரி துப்பினார்கள், அவர்கள் புறக்கணித்தார்கள், சிலுவையில் ஆணையடித்து கொண்டார்கள். இது என்னை பகைத்ததொன்னால் உங்களையும் பகைக்கும் என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார். அப்படி இருக்கும்பொழுது என்னத்துக்கு வெளிப்புற கவர்ச்சியினாலே மற்ற காரியத்தினாலே எப்படி உலகத்தை பிரியப்படுத்துகிற மாதிரி ஒருபோதும் ஒரு ஊழியன் இருக்கக்கூடாது. அப்படி இருப்பான் என்றால் அவன் தன்னை உயர்த்துகிறவனாய் இருக்கின்றான், ஆண்டவரை அவன் மட்டுப்படுத்துகிறவனாய் காணப்படுவான். எனவே நம்முடைய வாழ்க்கையில் இவைகளெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியம். உதாரணமாக நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஸ்பைட்ஃபுல் அப்பியர்னு சொல்லும்போது தோற்றம் அற்பமாக இருக்கணும்னாக்கா இப்போ யாரை தான் கருத்து தெரியும்? பிரசித்தமானவர்களே, அறிவாளிகளே, ஞானவான்களே ஆண்டவர் தெரிந்து கொண்டார் சொல்லவே முடியாது. 1 கொரிந்தியர் புத்தகம் 1 26 வசனத்திலிருந்து வாசிப்போம். 1 Corinthians chapter 1 verse 26 to 29. எப்படியெனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். எனவே அப்படி செய்வதற்கு காரணம் என்ன? ஒருத்தர் கூட மேன்மை பாராட்ட முடியாது. தன்னுடைய வாழ்க்கை தன்னை குறித்தோ, தன்னுடைய அறிவை குறித்தோ, தன்னுடைய ஆற்றலை குறித்தோ அல்லது தன்னுடைய பிரசித்தத்தை குறித்தோ ஒருபோதும் மேன்மை பாராட்ட. இன்றைக்கு அப்படித்தானே மேன்மை பாராட்டுகிறார்கள். பூமிக்குரியவன் பூமிக்குரிய தன்மையில் உணர்ந்து பூமி கடத்துவைகளை பேசுகிறான். நாம் பரலோகத்துக்குரியவர்கள், மேலானவரை நாடும், மேலானவரை தேடும். இயேசுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும், கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். இதுதான் இயேசு செய்தார், இதுதான் பவுல் செய்தார், இதுதான் ஆதி திருச்சி வாழ்ந்த உண்மையான ஊழியர்கள் செய்தார்கள். அதுதான் நாமும் செய்ய வேண்டியது அவசியம். நம்முடைய சேவை அப்படிப்பட்டதாக இருக்க வேண்டியது. அப்படி செய்தால் தான் கிருபை நமக்கு கிடைக்கும். விரும்புகிற நாளும் அல்ல, ஓடுகிற நாளும் அல்ல. எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருக்கிறாரோ, எவன் மேல் கிருபையாக இருக்க சித்தமாக இருக்கிறாரோ அவன் மேல் கிருபையாக ஆண்டவர் இருக்கிறார். அதனால் நம்ம ஸ்பைட்ஃபுல் அஃபீரியன்ஸ் சோஷியல் அஜிடேஷன்ஸ்னு பார்க்கும்பொழுது பவுலுடைய வாழ்க்கையில் பட்ட பாடுகளை குறித்து ஒரு சின்ன லிஸ்ட் அங்கே வாசிக்கிற 2 Corinthians புத்தகத்திலே
11ஆம் அதிகாரம் 21 28 வருஷம் வரைக்கும் பார்க்கும் பொழுது அவருடைய பாடுகளை குறித்து அவர் தன்னுடைய அனுபவத்தை அங்கே எழுதுகிறதை நான் பார்க்கிறோம். 2 Corinthians chapter 11 verse 21 to 28. நாங்கள் பலவீனரானது போல எங்களுக்கு வந்த கனவீனத்தை குறித்து பேசுகிறேன். ஒருவன் எதிலே துணி உள்ளவனாயிருக்கிறானோ அதிலே நானும் துணி உள்ளவனாயிருக்கிறேன். இப்படி புத்தியீனமாய் பேசுகிறேன். அவர்கள் எபிரேயரா? நானும் எபிரேயன். அவர்கள் இஸ்ரவேலரா? நானும் இஸ்ரவேலன். அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாரா? நானும் ஆபிரகாமின் சந்ததியான். அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம். புத்தியீனமாய் பேசுகிறேன். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிப்பட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேகந்தரம் மரண அவதியில் அகப்பட்டவன். யூதர்களால் 1 குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன். 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன். 1 தரம் கல்லறியுண்டேன். 3 தரம் கப்பர் சேதத்தில் இருந்தேன். கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன். அநேகந்தரம் பிரயாணம் பண்ணினேன். ஆறுகளால் வந்த மோசங்களிலும், கள்ளரால் வந்த மோசங்களிலும், என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும், வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும், சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும், கள்ள சகோதரரிடத்தில் உண்டான மோசங்களிலும், பிரயாசத்திலும் வருத்தத்திலும், அநேக முறை கண் விழிப்புகளிலும், பசியிலும் தாகத்திலும், அநேக முறை உபவாசங்களிலும், குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். இவை முதலானவைகளை அல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. எனவே பவுலுக்கு இருந்த கவலை என்ன? இன்றைக்கி நமக்கு இருக்கின்ற கவலை என்ன? இன்றைக்கு விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே, ஊழியக்காரருடைய வாழ்க்கையில் எது கவலையாக இருக்கிறது? எது நம்முடைய வாழ்க்கையில் அவசியம்? நம்ம வாழ்க்கையில் பழைய ஏற்பாட்டை சொல்லி கீழாகாமல் மேலாவாய், வாலாகாமல் தலையாவாய், ஒரு வழியாக வந்தால் 7 வழியாக ஓடுவாங்க, இதெல்லாம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஆதி திருச்சபையில் 300 வருஷம் எல்லாரும் சிதறடிக்கப்பட்டு போனார்கள். அவங்கெல்லாம் அவ்வளவு சிதறடிக்கப்பட்டு இருக்கிற அந்த நிலைமையில் தான் கர்த்தருக்கென்று உண்மையாக அவர் ஊழியம் செய்ததுனால தான் இன்றைக்கு சபைகள் உலகம் முழுவதும் இருக்கிறது. அன்றைக்கு யார் பின்னால் ஆதியிலே தீர்க்கதரிசிகள் அப்படி தான் இருந்தாங்க. ஆண்டவருக்கு உண்மையாக சேவை செய்தார்கள். அவர்கள் தங்களுடைய பிரசித்தத்தை பார்க்கல, கர்த்தருடைய வார்த்தையை உண்மை உத்தமமாக செய்கிறார்கள். அதே தான் இந்த கடைசி நாட்களில் நாம் சேவை செய்கிற நாம் நல்லது உண்மை உத்தமான ஊழியனே என்று சொல்லத்தக்கதாக நாம் சேவை இருக்க வேண்டியது அவசியம். பிரசித்தமான ஊழியம் அல்ல, மக்களுக்கு பிரயோஜனமான ஊழியத்தை நாம் செய்ய வேண்டும். கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படியாக ஊழியம் செய்கிறது அவசியம். இப்படி செய்யும் பொழுது என்ன ஆகுனாக்கா உலகம் எதுக்கும். அது மாத்திரமல்ல, ஸ்பிரிச்சுவல் அக்ரெஷன், ஆவிக்குரிய ஒரு தாக்கம் எப்போதும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கும். பவுலுடைய வாழ்க்கையில் அப்போஸ்தலர் 14:22 வாசிக்கிறார். நாம் அநேக விசேஷருடைய மனதை திடப்படுத்தி நாம் அநேக அநேக பாடுகள் உபத்திரங்கள் வழியாக நாம் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு புத்தி சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். அதனால தான் பவுல் எபேசியருக்கு நிறுவனம் 6ஆம் அதிகாரம் 10, 11, 12 வசனத்தில் கூறுகிறதை பார்க்க. எபேசியன் chapter 6 verses 10, 11 and 12. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். எனவே இந்த வசனத்தை வாசிக்கும் போது பால்ஸ் டிஃபிகல்ட்டிஸ், சரீரத்தில் முள் கொடுக்கப்பட்டுச்சு, அதை எடுத்தும்படி வேண்டினார். ஆனால் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாக விளங்கும் என்று சொன்ன உடனே நான் சொல்கிறேன், பலவீனத்தை குறித்து மிகவும் சந்தோஷமாக மேன்மையாக பாராட்டுகிறேன். வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு என்று சொல்கிறதை நான் பார்க்கின்றோம். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே சரீரத்தின் உண்டாகிற தோற்றம் முக்கியமல்ல, இந்த சரீரம் கர்த்தருக்காக அர்ப்பணிக்கப்படுகிறதா? அல்லது ரோமர் 12 சொல்கிறார், நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவப்பிள்ளையாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை, ரீசனபிள் சர்வீஸ் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். புத்தியுள்ள சேவையாக அது இருக்க வேண்டியது அவசியம். அசைவில்லாத ராஜ்யத்தை பெருளாகி நாம் பயத்தோடு பக்தியோடு கர்த்தருக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படிக்கு, பணிவிடை செய்யும்படிக்கு, ஊழியம் செய்யும்படிக்கு, சேவை செய்யும்படிக்கு, தொண்டு செய்யும்படிக்கு கிருபையை நாம் பற்றிக்கொள்ள வேண்டியது அவசியம். ஸோ ஸ்பைட்ஃபுல் அப்பியரன்ஸ், அதாவது வெறுக்கத்தக்க தோற்றம் இருக்கலாம், உலக சமுதாயம் நம்ம எதிர்க்கிறதா இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஆவிக்குரிய தாக்கம் நம்முடைய வாழ்க்கையில் எவனை விழுங்கலாம் என்று வயதேடி சுற்றி தருவனாக இருக்கிறான். அந்த தாக்கம் வெறும் நம்முடைய வாழ்க்கையிலே வெறும் விலகப்புற மாத்திரமல்ல, தவறான போதனைகள் மூலமாகவும் அந்த தாக்கம் அவருடைய வாழ்க்கையில் இருந்தது, பவுலுடைய வாழ்க்கையில். எனவே தவறான உபதேசங்கள், தவறான போதனைகள், கள்ள தீர்க்கதரிசிகள் இதெல்லாம் இருப்பாங்கன்னு முன்னாடி எச்சரிப்பாக சொல்லிவிட்டார். 2 பேதுரு புத்தகம் 2ஆம் அதிகாரம் முதல் 4 வசனம் இப்படி வாசிக்கிறோம். 2 Peter chapter 2 first 4 verses.
கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். பொருளாசையுடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்தி கொள்வார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது, அவர்களுடைய அழிவு உறங்காது. அவருடைய அழிவு உறங்காது. 2 தீமோத்தேயு புத்தகம் 4ஆம் அதிகாரம் முதல் 5 வசனத்தை வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு chapter 4 first 5 verses. நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயத்தீர்க்கப் போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளையிடுகிறதாவது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. எனவே தீங்கு அனுபவி என்று சொல்கிறார். இதான் இயேசுக்கு சொல்லுகிறார். என்னிடத்தில் சமாதானம் உண்டாயிரும் பொருட்டு வேலை உங்களுக்கு சொன்னேன், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன். ஜெயம் கர்த்தராலே தான் வரும் ஒழிய கிழக்கிலிருந்து மேற்கிலிருந்து ஜெயம் வராது. எனவே 2வது முதல் காரணம் பால்ஸ் டிட்டர்மினேஷன், பவுலுடைய உறுதியான நிலைப்பாடு குறித்து வாசிக்கிறோம். 2வது பவுல்ஸ் டிஃபிகல்ட்டிஸ். ஒரு கிறிஸ்தவன் ஒரு பவுலுடைய இடையூறுகளை குறித்து அவர் சொல்லுகிறார். ஒரு கிறிஸ்தவனுக்கு இந்த இடையூறுகள் துன்பங்கள் இதெல்லாம் வரதான் செய்யும். அதன் மத்தியில் தான் கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு போகிறார். 3வது காரியம் பால்ஸ் டிலைட், பவுலுடைய ஒரு மகிழ்ச்சியை குறித்து நான் பார்க்கிறோம். அவர் இதெல்லாம் செய்கிறீங்களப்பா, இதுனா என்ன உங்களுக்கு கிடைக்க போகுது, என்ன இதில் சந்தோஷம் இருக்க போகுது என்று சொல்லி தான் உலகத்தில் என்ன பண்ணுறாங்க, எது உண்மை சந்தோஷம், எது உண்மையான சந்தோஷம், எது பரிசுத்தாவில் உண்டாகிற சந்தோஷம் எது என்பதை இன்றைக்கு கிறிஸ்து சமுதாயத்தில் அறியாமலே இருக்கிறார்கள். இந்த சந்தோஷத்தை நம்முடைய வாழ்க்கையில் வெளியில் சொல்ல முடியாது, ஆனால் அனுபவிக்க தான் முடியும். 1 பேதுரு புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 7, 8, 9, 10 வசனத்தை வாசிக்கலாம். 1 Peter chapter 1 verses 7 onwards. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்ம ரட்சிப்பை அடைகிறீர்கள். உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள். தங்கள் நிமித்தம் அல்ல, நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனவே நம்முடைய மகிழ்ச்சி எதில் இருக்கிறது? அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவருடைய அன்பு கூறுதீர்கள், அவரை தரிசியாமல் இருந்தும் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாக இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து என்று சொல்கிறார். எனவே இன்எக்ஸ்பிரஸபிள் ஜாய், ஏன்னா இயற்கைக்கு அப்பாற்பட்டது. உலகத்தில் நாம் அனுபவிக்கிற சந்தோஷங்கள் எல்லாம் சொல்ல முடியும், உலக ஆசீர்வாதங்கள் எதுவாக இருந்தாலும் வாய் திறந்து சொல்ல முடியும். ஆனால் இந்த பரிசுத்த சந்தோஷத்தை நம்மால் சொல்ல முடியாது, ஆனால் அனுபவிக்க முடியும். ஏன்னா இயற்கைக்கு அப்பால்பட்ட அவருடைய சமாதானம் இயற்கைக்கு அப்பால்பட்டது. அதனால் சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிறப்ப நான் கொடுக்கறது இல்லை என்று இயேசு சொல்லியிருக்கிறார். சமாதானமாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, அது நம்முடைய வாழ்க்கையை அனுபவிக்கலாமே ஒழிய அது இப்படி தான் இருக்கும் என்பதை நம்முடைய வாழ்க்கையில் ஒருவராலும் சொல்ல முடியாது. சொன்னாலும் அது அந்த மகிழ்ச்சி உள்ளுக்குள்ளே இருக்கும் எப்போதுமே. அந்த மகிழ்ச்சியை தான் பவுல் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். 3 காரியங்கள் வாசிக்கிறோம். ஹீஸ் லவ் ஃபார் பிலீவர்ஸ், கிறிஸ்தவர்களுக்காக, சகோதரர்களுக்காக, விசுவாசிகளுக்காக அவருக்கு இருக்கின்ற ஒரு அன்பை குறித்து நான் பார்க்கிறோம். 2வது ஹீஸ் லைக்கிங், அவருடைய விருப்பம் என்ன என்பதை குறித்து பார்க்கிறோம். 3வது ஹீஸ் லாங்கிங், அவருடைய ஏக்கம் என்பதை நாம் பேராவல் என்ன என்பதை குறித்து இங்கே பார்க்கிறோம். முதல் காரியம் ஹீஸ் லவ் ஃபார் பிலீவர்ஸ், அது விசுவாசிகள் மேலே இருந்த அவருடைய அன்பு. ஏன்னா யோவான் 1 கொரிந்தியர் புத்தகத்தில் 13ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்கும் பொழுது 13ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அது 13ஆம் அதிகாரம் முழுவதுமே பார்க்கும்போது அன்பை குறித்து சொல்கிறார். அதில் முதல் 2 வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 13 முதல் 2 வசனம்.
நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கிராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்கதரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாயிருந்தாலும் அன்பு எனக்கிராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கிராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. 13ஆம் வசனம் வாசிக்கிறோம். விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இது 3 நிலைத்திருக்கிறது. இதில் அன்பே பெரியது. அதனால தான் 2 Corinthians 11ஆம் அதிகாரத்தில் அவருடைய துன்பங்கள் உபத்திரவ அனுபவத்தையெல்லாம் அவர் எழுதும் பொழுது என்ன சொல்கிறார்? எல்லா சபைகளை குறித்த கவலை நாள்தோறும் என்னை நெருக்குகிறது என்று சொல்கிறார். அப்போ உண்மையான தெய்வீக அன்பு எப்போதுமே ஆண்டவருடைய அந்த அன்பிலே நிலைத்திருக்கிறது. ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிறது. மற்ற மனிதர்களுக்கு நாம் பிரயோஜனமுள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். இதெல்லாம் இந்த கடைசி நாட்களிலே என்னவா, அக்கிரமம் மிகுதியாவதனாலே அநேகருடைய அன்பு தணிந்து போகும், முடிவு பிரிந்து நிலைத்திருக்கிறவனை ரட்சிக்கப்படுவான். ஏன்னா அது நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கிற நற்கிரிகைகளிலே அது வெளிப்படுகிறது. கலாத்தியருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து வாசிப்போம். Galatians chapter 6 verse 7 onwards. மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும், விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். எனவே யாவருக்கும் நன்மை செய்வர்களாக இருக்கணும். விசேஷமாய் விசுவாச குடும்பத்தாருக்கு என்ன பண்ணணும்? நன்மை செய்வர்களாக காணப்பட வேண்டியது மிக மிக அவசியம். இப்போ இது மத்தேயுவில் 5ஆம் அதிகாரம் 14, 15, 16 இப்படி வாசிக்கிறோம். Matthew chapter 5 verse 14 to 16. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டிலுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. அதே 5ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனம் வாசிப்போம். ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள். இதுதான் இயேசு தன் வாழ்க்கையை வெளிப்படுத்தினார். நசரனா இயேசுவை தேவன் பரிசுத்தாவினால் வல்லமையினால் அபிஷேகம் பண்ணினபடினாலே நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையிலே அகப்பட்ட யாவரையும் குணமாக்குவராயும் சுற்றித் திரிந்தார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். நற்கிரிகள் ஆகிய கனி என்று சொல்லி நான் பார்க்கிறோம். இன்னும் ஆண்டவர் சொல்கிறார், உள்ளவனவன் அவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவுள் என்று சொல்லுகிறார். எனவே குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுங்க. ஆண்டவர் ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஏதோ ஒரு காரியத்தை கொடுத்துருக்கிறார். அதை ஐஸ்வர்யமாக இருக்கலாம், அறிவாக இருக்கலாம், அது எதுவாக இருந்தாலும் அது என்ன பண்ணணும்? ஆண்டவர் கொடுத்துருக்க நோக்கம் வரமாக இருந்தாலும் சரி, அது மற்றவனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பண்பு வரணும். நாம இல்லை. நெபுகாத்நேச்சார் ராஜா சொன்ன மாதிரி, என் மகிமை பிரதாபத்துக்கிட்ட நான் படித்த படிப்பல்லவா, என் மகிமை பிரதாபத்துக்கிட்ட நான் சம்பார்த்தனை அல்லவா என்று ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையில் சொல்ல முடியாது. அவர் இல்லாமல் நாம் இல்லை. அதனால் எனக்கு கொடுக்கப்பட்ட ஐஸ்வர்யமாக இருந்தாலும், அறிவாக இருந்தாலும், வரமாக இருந்தாலும் அது மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டியது அவசியம். மற்றவர்களுக்கு நன்மை உண்டாகத்தக்கதாக இருக்க வேண்டியது அவசியம். இதுதான் ஒரு உண்மையான கிறிஸ்தனுடைய வாழ்க்கையில் இதுதான் பரிசுத்த ஆவியானவர் செய்கின்ற ஒரு கிரியையாக இருக்கிறது. யாரும் தனக்காக ஒருவனும் வாழ்கிறதில்ல, தனக்காக ஒருவனும் பிழைக்கிறதில்ல. எனவே பிழைக்கிறவர்கள் எல்லாரும் தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கத்தக்கதாக அவர் எல்லாருக்காக மரித்தார் என்று நிதானிக்கிறோமே என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஏன்னா கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது என்று சொல்கிறார். ஸோ ஹிஸ் லவ் ஃபார் த பிலீவர்ஸ், அவருடைய விசுவாசிகளுக்காக விசுவாசி மேலே இருந்த அவருடைய அன்பு, தெய்வீக அன்பை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த அன்பு இப்பொழுது இல்லாவிட்டால் வரப்போகிற நாட்களிலே, கொடிய நாட்களிலே அந்த அன்பு வெளிப்படாது. அன்பு கொஞ்சம் கொஞ்சமாக தனிஞ்சு போக ஆரம்பிச்சிடும். ஆனால் அந்த அன்பிலே நாம் வளரணும். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். எபேசியன் chapter 3 verse 16 onwards. நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும், தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின் படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். எனவே ஆவியிலே நிறைந்தவன்
இந்த பண்பு அவனுடைய வாழ்க்கையில் வெளிப்படும். அவன் ஆவியிலே நிறைந்தவனாகவே இருந்தால் அந்த அன்பிலே அவன் வளர்ந்து கொண்டே போகிறவனாய் காணப்படுவான். மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவனாக காணப்படுவான். மற்றவர்களுக்கு மேல் நற்கிரியை செய்வர்களாய் காணப்படுவான். இதுதான் பவுல் தன் வாழ்க்கையில் செய்தார். இதுதான் ஆண்டவர் செய்தார். இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் இருக்க வேண்டியது அவசியம். அதனால் பவுல் அந்த நிருபங்களிலெல்லாம் எழுதும் பொழுது உங்கள் அன்பின் பிரயாசம் என்று சொல்கிறார், நம்பிக்கையின் பொறுமை என்று சொல்கிறார், விசுவாசத்தின் கிரியை என்று சொல்கிறார். யாக்கோபு 2ஆம் அதிகாரத்தில் அதான் வாசிக்கிறோம். யாக்கோபில் விசுவாசம் இருக்குன்னு சொல்லிட்டு கிரியை இல்லாவிட்டால், ஒருத்தர் ரொம்ப முடியாமல் இருக்கிறாரு, ஒரு ஆடை உடுத்திக்கொள்வதற்கு ஆடை கூட இல்லை, அவருக்காக ஜெபித்துட்டு கர்த்தர் தருவார் பெறுதான்னு சொல்லி அனுப்பி பிரயோஜனம் இல்லை. அவனுக்கு அந்த குறைவுகளை நிறைவேற்றி செய்ய வேண்டியது அவசியம். அதுதான் அன்பின் பிரயாசம். எனவே இந்த அன்பு கடைசி நாட்களிலே வர குறைந்து போயிடும். ஆனால் விசுவாசிய வாழ்க்கையில் குறைந்து போகலை. இயேசு சிலுவையின் மரண பரியந்தம் அவர் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார். யோவான் 13ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை இப்படி வாசிக்கிறோம். ஜான் சாப்டர் 13:1. பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேளை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். யோவான் 13ஆம் அதிகாரம் 34-35. ஜான் சாப்டர் 13:34 and 35. பிள்ளைகளே, இன்னும் கொஞ்ச காலம் நான் உங்களுடனே கூட இருப்பேன். நீங்கள் என்னை தேடுவீர்கள். ஆனாலும் நான் போகிற இடத்துக்கு நீங்கள் வரக்கூடாதென்று நான் யூதரோடே சொன்னது போல இப்பொழுது உங்களோடும் சொல்லுகிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனவே ஹிஸ் லவ் ஃபார் பிலீவர்ஸ், அதான் 1 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் அவர் சொல்கிறார். 1 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஏன்னாக்கா அந்த இதை ஏற்றுக்கொண்ட உடனே அவங்க மேலே இருக்கிற அவருடைய ஊழியம் வீணா போல. அந்த ஆத்மாக்கள் ரட்சிக்கப்பட்டுச்சு. அந்த ரட்சிக்கப்படுகிறத பார்த்து ஒரு சந்தோஷம். இதுதான் பரலோகத்தில் மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் ஒரு சந்தோஷம். ஏன்னா தேவனுடைய அன்பை அவர் வெளிப்படுத்தி இருந்தார் அந்த உலகத்தில். அந்த ரட்சிக்கப்படுகிற மக்கள் அந்த தேவனுடைய அன்பை விளங்கி கொண்டார்கள். அந்த விளங்கி கொண்டது மாத்திரம் பரிசுத்த ஆவியினால் தேவன் அன்பு அவருடைய இதயத்தில் ஊற்றப்பட்டு விட்டது. அந்த அன்பு நிறைந்திருக்கிறவன் அந்த அன்பின் கிரியையாகிய ஆவியின் கனியும் அன்பு. முதல் காரியம் அவனோட வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டியது அன்பு தான். அது அன்பிலே நிலைத்திருக்க வேண்டியது அவசியம். ஹிஸ் லவ் ஃபார் பிலீவர்ஸ். ரெண்டாவது ஹிஸ் லைக்கிங், அவனுடைய விருப்பத்தை சொல்லுகிறார். அதை 1 தெசலோனிக்கர் வாசிக்கும் போது நான் என்ன வாசிக்கிறேன், நான் மறுபடியும் வர உங்களிடத்தில் பிரயாசப்பட்டேன். 2:13 தொடர்ந்து வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம்தான். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது. விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது. அன்றைக்கு செய்தது மாத்திரமல்ல, தொடர்ந்து அவர்கள் ஆண்டோடைய வார்த்தையின் மேலே அந்த விசுவாசம் வைத்து அந்த வார்த்தை விசுவாசத்துக்கு ஏற்ற கிரியை அவருடைய வாழ்க்கையில் காண்பிக்கும் பொழுது என்ன பண்ணுறாங்க, ஆண்டவர் அவர்களை தொடர்ந்து அந்த கிரியை செய்து கொண்டே வருகிறார். அவர்கள் இந்த பிரயாசத்துக்கு ஆண்டவர் பலனை கொடுக்கின்றார். அதே 3ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிக்கலாம். இப்பொழுது தீமோத்தேயு உங்களிடத்திலிருந்து எங்களிடத்தில் வந்து உங்கள் விசுவாசத்தையும் அன்பையும் குறித்தும் நீங்கள் எப்பொழுதும் எங்களை பட்சமாய் நினைத்து கொண்டு நாங்கள் உங்களை காண வாஞ்சியாய் இருக்கிறது போல நீங்களும் எங்களை காண வாஞ்சியாய் இருக்கிறீர்கள் என்பதை குறித்தும் எங்களுக்கு நற்செய்தி சொன்னதினாலே, சகோதரரே, எங்களுக்கு நேரிட்ட எல்லா இக்கட்டிலும் உபத்திரவத்திலும் உங்கள் விசுவாசத்தினாலே உங்களை குறித்து ஆறுதல் அடைந்தோம். எனவே அவர்களை எப்போ திரும்ப பார்ப்போம், எப்போ அவர்களோட திரும்ப பழக முடியும்? இதுதான் பவுல் தன் வாழ்க்கையிலே தான் ஸ்தாபித்த சபைகளெல்லாம் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறார்களா இல்லை என்பதை பார்ப்பதிலே ரொம்ப ஆவலுள்ளவராக இருந்தார். பிலிப்பியருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 19 வாசிப்போம். Philippians chapter 2 verse 19 onwards. அன்றியும் நானும் உங்கள் செய்திகளை அறிந்து மனத்தேறுதல் அடையும்படிக்கு சீக்கிரமாய் தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்பலாம் என்று கர்த்தராகிய இயேசுவுக்குள் நம்பியிருக்கிறேன். அதேனென்றால் உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதற்கு என்னைப் போல மனதுள்ளவன் அவனே அன்றி வேறொருவனும் என்னிடத்தில் இல்லை. மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளையே தேடுகிறார்கள். தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல அவன் என்னுடனே கூட சுவிசேஷத்தின் நிமித்தம் ஊழியம் செய்தான் என்று அவனுடைய உத்தம குணத்தை அறிந்திருக்கிறீர்கள்.
ஆகையால் என் காரியங்கள் இன்னபடி நடக்கும் என்று நான் அறிந்தவுடனே அவனை அனுப்பலாம் என்று நினைத்திருக்கிறேன். புரியுதுங்களா? அவருடைய விருப்பத்தை பார்ப்போம். அப்போ தான் செய்த ஊழியத்தின் மூலமாக எந்த அளவுக்கு விசுவாசிகள் பயனடைந்திருக்கிறார்கள், எந்த அளவுக்கு கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறார்கள், எந்த அளவுக்கு கர்த்தரை அறிகிற அறிவிலே வளர்கிறார்கள், விசுவாசம் வளர்ந்திருக்கிறதா, அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறார்களா, அது மாத்திரமல்ல அவருடைய நம்பிக்கையிலே பொறுமையாய் உறுதியாக இருக்கிறார்களா என்பதை பார்ப்பதிலே எவ்வளவு ஒரு ஆவலுள்ளவராக இருந்தார். இதுதான் உண்மையான ஒரு ஊழியனுடைய எதிர்பார்ப்பு. அப்படி தான் இருக்கும், விருப்பம் அதுவாக தான் இருக்கும். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டியது அவசியம். எனவே மூன்றாவது காரியம் வாசம் ஹிஸ் லவ் ஃபார் பிலீவர்ஸ், ரெண்டாவது ஹிஸ் லைக்கிங், மூன்றாவது காரியம் வாசிக்கும் ஹிஸ் லாங்கிங், அவருடைய பேர் ஆவல், அவருடைய ஏக்கம் என்ன. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14-18 வரைக்கும் வாசிக்கலாம். பிலிப்பியன் சாப்டர் 2 verses 14-18. நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். மேலும் உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் வார்க்கப்பட்டு போனாலும் நான் மகிழ்ந்து உங்கள் அனைவரோடும் கூட சந்தோஷப்படுவேன். எனவே உங்கள் அனைவரோடு கூட சந்தோஷப்படுவேன். எப்பொழுது? ஆண்டவருடைய சமூகத்திலே அந்த சந்தோஷம் காணப்படும். அதுதான் 1 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரத்தில் கடைசி 2 வசனத்தில் சொல்லும்பொழுது சொல்லுகிறார், எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமுமாயிருப்பவர்கள் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்திலே நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள்? நீங்களே எங்களுக்கு மகிமையும் சந்தோஷமுமாய் இருக்கிறீர்கள். எனவே அந்த எதிர்பார்ப்பு, அந்த பேராவல், அந்த வாஞ்சை, அந்த ஏக்கம், தவிப்பு ஒரு உண்மையான ஒரு ஊழியக்காரத்தில் இதுதான் ஆண்டவரிடத்தில் அந்த தவிப்பு ஏக்கம் இருக்கிறது. அதுதான் யாராச்சும் மனம் திரும்ப மாட்டாங்களா என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டே இருக்க. பூமி எங்கும் அவருடைய கண்கள் உலாவி கொண்டு இருக்கிறது. மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் 800 கோடி பேர் இருப்பாங்க இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகுதான். எவ்வளவு ஆவல், எவ்வளவு எதிர்பார்ப்பு ஆண்டவருக்கு ஆவியானவருக்கு இருக்கிறதை பார்க்கிறோம். அப்போ அந்த ஆவியானவரை பெற்ற ஒரு ஊழியக்காரன், அபிஷேகத்தை பெற்ற ஊழியக்காரன் வாழ்க்கையில் என்ன ஏக்கம் இருக்கிறது, என்ன தவிப்பு இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்துக் கொள்ளுதல் அவசியம். ஸோ பால்ஸ் டிலைட். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்திலிருந்து அவர் கூறுவதை பார்ப்போம். பிலிப்பியன் சாப்டர் 3 verse 12 onwards 12லேருந்து வாசிப்போம். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையா இருக்க கடவோம். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையா இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். எனவே எதுவரை தேறி இருக்கிறோமோ, ஒரு மனிதன் நாம் கிருபையினால் ரட்சிக்கப்பட்டு நாம் பாஸ் பண்ணிட்டோம், 35 மார்க் வாங்கியாச்சு. இப்போ 35லேருந்து 100 நோக்கி நாம் நடைபோடுகிறோம், பிரயாசப்பட்டு கொண்டே போகிறோம், வளர்ந்து கொண்டே போகிறோம் ஆவிக்குரிய வாழ்க்கையில். நாம் வாழும்பொழுது இப்போ 70 மார்க் வாங்கியாச்சுன்னா 70 போதும் என்று நின்று விடக்கூடாது. 70லேருந்து அது இன்னும் முன்னேறி போகணும் 100 நோக்கி. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நானம் பெற்ற அபிஷேகம் பெற்ற சபைக்கு ரொட்டீனாக வந்தால் போதுன்னு பக்தி மார்க்கத்தில் இருக்க விரும்புகிறார்கள். அப்படி இல்லை. ஒவ்வொரு எதுவரை தேறி இருக்கிறோமோ 70 மார்க்கா, அதுக்கு மேலே இன்னும் முயற்சி செய்து இன்னும் வாங்கணும். எது வரைக்கும்? 100 வருகிற வரைக்கும், கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும், நம்முடைய விசுவாச ஓட்டத்தை ஆண்டவர் முடிக்கிற வரைக்கும். எனவே நம்முடைய வாழ்க்கையை முன்னேறி போக நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாக இருக்க கடவோம். வேறு சிந்தையே இருந்தால் அதையும் தேவன் நமக்கு வெளிப்படுத்துவார் இந்த கடைசி நாட்களிலே. எனவே லைக்கிங், அதுதான் ஒவ்வொரு லாங்கிங் என்னன்னாக்கா, ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு அளவு கொள்ளணும், கிறிஸ்துடைய சாயல் வெளிப்படணும், கிறிஸ்துடைய பண்பு அவருடைய வாழ்க்கையில் வெளிப்படணும். இப்படியே அவர்கள் என்ன பண்ணணும்? தேறினவர்களாக இருக்கணும். எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுக்குள் தேறினவனாக இருக்க வேண்டும். அதுதான் பவுலுடைய வாஞ்சை, ஏக்கம். கொலோசியர் 1ஆம் அதிகாரத்தில் 28வது வசனத்தில் அதை தான் அவர் சொல்லுகிறார். கொலோசியர் சாப்டர் 1 verse 28. எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து, எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி, எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். எனவே தட் வாஸ் இஸ் லாங்கிங். எல்லாரும் தேரணும், எல்லாரும் பரிசு போகிறோம். நான் மட்டும் பரிசு பொருள் வாங்கிட்டு போகிறதில்ல, எல்லாருக்கும் அந்த பரிசில் போகிறோம். ஏன்னாக்கா அதான் சொல்லுகிறார், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதி உள்ள நியாயாதிபதி கர்த்தர் அந்த நாளிலே எனக்கு தருவார். எனக்கு மாத்திரமல்ல, அவருடைய பிரசன்னமாகத்தில் விரும்புகிற யாவருக்கும் தருவார்.
எனவே அவர் செய்த ஊழியத்தின் மூலமாய் அவருக்கு கிடைக்க போகிற பரிசு பொருள் ஆயத்தமாக இருக்கிறது. இன்றைக்கி கிறிஸ்துவ வாழ்க்கையில் இருக்கிற என்னுடைய வாழ்க்கையில் என்ன சேவை செய்கிறோம்? 2 எஜமானனுக்கு ஊழியம் செய்ய ஒருவராலும் கூடாது. ஒருவரை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கு உலக பொருளுக்கு ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. இது 2மே பிடிச்சிக்கிறாங்க இன்றைக்கி. நான் கர்த்தருக்கு தான் ஊழியம் செய்யணும், கர்த்தருடைய சித்தத்தை தான் செய்யணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுதுவேலாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஒரு நன்மை நம்முடைய வாழ்க்கையிலே குறைவுபடவே படாது. எனவே இந்த நாளிலே நான் பார்த்த பொழுது அவருடைய சர்வீஸ், நம்முடைய சேவை, நம்முடைய ஊழியம், நம்முடைய தொண்டு, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய பணி என்னவாக இருக்கிறது? இந்த பணி சரியாக தொடர்ந்து கொண்டே போனால்தான் ஆண்டோட வருகைக்கு நாம் ஆயத்தமுள்ள புத்தியுள்ள கன்னிகளாக இருக்கணும். புத்தியுள்ளவர்கள் எண்ணெயை கூட கொண்டு போனார்கள். கண்களை மூடுவோம், நான் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, முத்துதிக்கிறோம் அப்பாமினால் சோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் நான் தியானித்த வேத பகுதிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டோடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்படுகிறவர்களாக மாத்திரமல்ல ஆண்டவரே, அதற்கு ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. நாங்கள் தரிசித்து நடவாம் விசுவாசித்து நடக்கவர்களாக காணப்பட ஆண்டவரே தொடர்ந்து உதவி செய்யுங்க. அந்த விசுவாசம் மாத்திரமல்ல, விசுவாசத்துக்கு ஏற்ற கிரிகைகள் என்னுடைய வாழ்க்கையில் காணப்பட, அந்த கிரிகைகள் மாத்திரமல்ல, அந்த விசுவாசத்தில் வளர்கிறவர்களாக காணப்பட ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் வேண்டுகிறோம். உம்மை விட்டு விலகாத இருதயத்தை எங்களுக்கு தாங்க. இயேசு நாமத்தில் தாழ்மையோடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென்.